இன் ரியல் லைஃப் வாட் இஃப் லவ் ரிட்டர்ன்ஸ்? அவர்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணலாம். அவரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்திருக்காரு. சான்ஸ் கொடுக்கலாம். எனி பர்టిక్యులர் ரீசன்? நோ. ஏய் நான் தெரியும் உனக்கு. ஃபர்ஸ்ட் பால் எடுப்பேன், அடுத்து அடுப்பை பற்றி வைப்பேன், பாலை ஊற்றுவேன். அடுப்புலையா? டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வேற நான் மட்டும் தான் நான் டான்ஸரா போய் மாட்டிட்டேன். மத்த எல்லாரும் பக்கா ப்ரொஃபஷனல் டான்ஸருக்கு. நான் எலிமினேட் ஆகி வர்ற அன்னைக்கு வந்து ஸ்னேகா மேம், வருண் மேம், கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஆஃப் ஸ்கிரீன்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது நீங்க பாசிட்டிவ்ஸும் நெக்ஸ்ட் டாப் கேட்கும்போது நெகட்டிவ்ஸும் எங்களுக்கு வேணும். ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போதே சரி இவங்க பெரிய இல்ல என்ன எடுத்தது நெகட்டிவா சொல்றாங்க. கீழெல்லாம் அப்படியே வரியும் மேக்கப்லாம் வந்து சரியான செட்டில் அடக்கவே முடியல. இல்லை ஐயோ ஒன்று சொன்னா 4 பண்றது, 4 சொன்னா 12 பண்றது. 5 ரூபாய் கடி சொன்னா 50 ரூபாய் கடிப்பாளே. என்னங்க நீங்க கோச்சிங் தான் இங்க பாரு ஸ்கோரிங் பண்றாங்க. ஒரு பாத்திர கடிக்க போறேன். ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப பயந்தாங்க ஸ்டார்டிங்ல. போட்டுருங்க லீவ் வந்தீங்கன்னா அவங்க தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க மாத்துங்கன்ட்டு. நெகட்டிவ் ஹார்ட் பீட். ஆனா நீங்க இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட த லவ் ரிட்டர்ன்ஸ் டீம் இருக்காங்க. ஹாய் வணக்கம். வணக்கம். எவ்ரி டைம் ஏதான ஒரு சீரீஸ் வந்தால் அதுவும் எஸ்பெஷலி when it comes to you it is always promising அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் ரிட்டர்ன்ஸ். எபிசோட் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். டு கிக் ஸ்டார்ட் எபிசோட் 1 வந்து நான் ஆரம்பிக்கணும் இருக்கும்போது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதா அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் வந்து இருந்தது. இன் ரியல் லைஃப் வாட் இஃப் உங்களோட லவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணலாம். அவரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருக்கலாம். அப்படி எங்க ஏதோ சொல்றாங்க தெரியல. இல்ல வாட் இஃப் தான் இது புட்டுக்கும் எல்லாமே புட்டுக்கும். அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. தெரியல, அப்படி ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஹேண்டிலே பண்ண முடியாது. ஆமா தெரியல எனக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் போயிடும் அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆக்சுவலி ரொம்பவே கியூட்டா இருந்தது வந்து ஐ திங்க் தி பிரிட்ஜிங் பர்சனா இருக்கிறது வந்து இவங்க தான், பேபி லித்தன்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க வந்து அந்த காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறீங்கல்ல, மெத்தட் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்க எப்படி பண்ணணும்ட்டு. அது என்ன தெரியும்? எப்படி போடுவேன், எப்படி காஃபி போடுவேன் சொல்லு. ஃபர்ஸ்ட் பால் எடுப்பேன், பால் எடுப்பீங்க, அடுத்து அடுப்பை பற்றி வைப்பேன், அடுத்து பாலை ஊற்றுவேன், அடுப்புலையா? அடுப்பு சொல்லு. எங்க பால் எங்க ஊத்துவீங்க? அதான் அடுப்புலயே அடுப்புல ஊத்தணுமா? ஆமா. அடுப்புலயா? பாத்திரத்துல இல்லையா? அதுதான் ஒண்ணு. சரி ஓகே. அப்புறம் பாத்திரத்தை அடுப்புல வைப்பேன். என்ன பண்ணுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன். இல்லையே போட்டு பாவம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இவ்வளவு திணற வைக்கிறீங்க. இல்ல ஏன்னா அது கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கே. பிகாஸ் டீ தூள் போடுவேன். காஃபிக்கு டீ தூள் போடுவீங்களா? சரி, காஃபி தூள். சரி ஓகே. அடுத்து சக்கரை போடுவேன், அப்புறம் கலக்குவேன், அப்புறம் கப்பல் ஊத்துவேன், காஃபி ரெடி, அப்ப குடிப்பேன். அவ்வளவுதான். கொதிக்க வைக்கணுமா? So love returns one such series. For some reason people are relating it என்னன்னு தெரியல. Probably 96க்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க love returns வந்து ரிலேட் பண்றாங்க. So one beautiful memory in the sets அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு ஃபீவர் இருக்கும்போது நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஃபீவர் இருக்கும்போது ஷூட்டும் இருந்துச்சா? ஆமா, ஆக்சுவலி இவளுக்கு செம்ம ஃபீவர். அப்போ ஷூட் போயிட்டு இருக்கிறப்ப பயங்கர ஃபீவர். இவளால உட்கார கூட முடியல. சாப்பிட்டா வாமிட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கேமரா ஆன்னா அவன் நடிச்சிருவான். ஆஹா, இவங்க 2 பேர்ல யார் நல்லா பாத்துக்கிட்டாங்க உங்களை? ரெண்டு பேரும் வரலன்னு நினைக்கிறேன். வரலையா? நான் வந்தேன் நீ அன்னைக்கு. ஆனா இங்க வரலன்னு நினைக்கிறேன். நானா? எங்க இருந்தீங்க? எந்த ரூம்ல இருந்தீங்க? தெரியலப்பா, ஏன் மிரட்டுற அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு சினாரியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. வாட் இஃப் இது எதுவுமே இல்லை, அதாவது இந்த கல்யாணம் அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் தட் நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ லவ் ரிட்டர்ன் ஆனால் என்ன பண்ணுவீங்க?
நோ அப்போ பண்ண no. மாட்டோம். ஏன் அவ்வளவுதான், ஒன்ஸ் அது முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அது திரும்ப வந்தாலும் அதுக்கான வேல்யூ இருக்காது. அதனால சான்ஸ் கொடுக்கலாம். ஓஹோ திஸ் ஆன்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சான்ஸ் கொடுக்கலாமா? ஐ மீன் எனக்கு பயங்கர ஒரு செருப்படிலாம் வாங்கியிருப்பீங்க, ஆனாலும் திருப்பி சான்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலி பிரேக்கப்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஆமா. சும்மா குட்டி குட்டி சண்டையா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், ஆ. நீங்க சொன்ன செருப்படியா இருக்கலாம். அது மாதிரி ஒருத்தருக்கு அந்த வழி பொறுத்து இருக்கு. டிபெண்ட்ஸ். ஆமா. டிபெண்ட்ஸ்னால நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ன்றீங்களா? எனி பர்டிகுலர் ரீசன்? நோ ஏய், என்ன தெரியும் உனக்கு? அப்படி சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? ஆனா அவங்களும் அதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அப்படியே லைட்டா ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ சீரீஸ் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே டான்ஸ் ஜோடி டான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம டான்ஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணணும்ட்டு? நாட் ஜஸ்ட் இது ரியாலிட்டி ஷோன்னு இல்லாமல் அந்த ஃபிக்ஷனில் வரும்போது எதனா உங்களுக்கான ஒரு ரோல் வரும்போது அது டான்ஸ்டாக இருக்கணும், ஒரு அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கணும். அது டான்ஸ் ஜோடி டான்ஸ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரி டான்ஸ் சீக்வென்ஸ் இல்ல அதை பேஸ் பண்ணிலாம் எனக்கு டான்ஸ் பிடிக்கும். பட் அது ஒரு விஷயம் எடுத்து அதுக்கானது என்னன்னு பார்க்கும்போது அதோட பெயின் தெரியுன்ற மாதிரி நம்ம பார்க்க டான்ஸ் ஈஸியா இருக்கு, ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வேற நான் மட்டும் தான் நான் டான்ஸரா போய் மாட்டிக்கிட்டேன். மத்த எல்லாரும் பக்கா ப்ரொஃபஷனல் டான்ஸர் தான். ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அங்க. பட் அங்க ஒன் சச் மெமரிஸா இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் இப்போ ஆங்கர்ஸ் மணிமேகலை, விஜய் அவங்கெல்லாம் இருக்கும்போது, அண்ட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ்லாம் நிறைய ஃபன் அப்படின்ட்டு எங்களுக்கு அவுட் சைட்ல இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஃபன்னா இருந்தது. நீங்க உள்ள இருந்து இருக்கும் போது ஒன் சச் மெமரி வி டிடன்ட் see அப்படின்னா அன்சீன் திங்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு நான் எலிமினேட் ஆகி வர அன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஏத்துற கேப் இருக்கும்ல, அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, ஸ்னேகா மேம், வருண் மேம், கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஆஃப் ஸ்கிரீன்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பயங்கர வைப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போனதுல இருந்து அன்னைக்கு தான் ஹோல் செட்டே ஏதோ ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. சோ அது எனக்கு ஒரு மாதிரி மெமரபிளான டேவா இருந்துச்சு. போற அன்னைக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. நீ டான்ஸரா? தெரியல, அதான் கேட்க. ஒரு ஷோ பண்ணேன். ஓகே. ஸோ உங்களையும் அதே மாதிரி தான் ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. வி ஹவ் சீன் யூ ஃபார் நிறைய சீரீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ரிடாமினன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலுமே ஆமா ஆஃபீஸ்ல நினைச்சாங்க. ஆஃபீஸு, ஹார்ட் பீட், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஹவ் யூ எவர் ஃபெல்ட் ஓகே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கான வாய்ப்பு இன்னும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு, லைக் பிகர் ஸ்க்ரீன் போகிறதுக்கு அப்படின்ட்டு அந்த ஏக்கம் ஏதாவது இருந்திருக்கா? Obviously, every day. Somewhere there is around, I mean, I'm revolving around it. Someday I'll achieve it ன்ற ஒரு thought. தமிழ்ல பேசுங்க. சாரி. என்னைக்காவது ஒரு நாள் அங்க போவோம். இங்கிலீஷ் தானே கேட்டாங்க, அப்ப இங்கிலீஷ் தானே பதில் சொல்றேன். தெரியாம கேட்டமா, சாரி. அங்க இல்ல இங்க மன்னிச்சு. பேசுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட இடம் சேஃபாக தான் இருக்குது, என்னைக்காவது நம்ம இடத்துல போய் உட்காரோம். வெதர் பிக் ஆர் ஸ்மால், எனிதிங் இஸ் ஃபைன். கடைசி வரைக்கும் இது ஹாப்பியாக இருக்குது, கடைசி வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருப்போம், அதுவே நம்மளோட இடத்துக்கு கொண்டு போகுன்ற ஒரு தாட் தான், வேற ஒன்றும். இப்போ வந்தாலும் சரி அப்புறமா வந்தாலும் சரி அப்படின்னா இல்லை, ஐ மீன் லைக் எதிர்பார்த்து பண்ணலை, கிடைக்காதுன்ற ஒரு தாட்டும் இல்லை. ஓகே, இது பண்ணிட்டே இருப்போம், கன்சிஸ்டன்ட்டாக பண்ணுவோம். நமக்கு வேற வேலை இருக்கா? இல்லை, இதுதான் வேலை. ஸோ வில் டூ இட் த ரைட் டைம், நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். சம் ஆஃப் தி அதர் டே கண்டிப்பாக நம்ம நோக்கி வரும். அஃப்கோர்ஸ் நிறைய சீரீஸ் பண்ணும்போது ஒன் க்ளோஸ் டு ஹார்ட்னா உங்களுக்கே தெரியும், மைனஸ் ஹார்ட் பீட். ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நிறைய பேர் காமெண்ட்ஸில் இன்னும் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசப்ஷன் ஃப்ரம் த பீப்புள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஒரு பெரிய சீரீஸ் ஹாட் ஸ்டார்லேருந்து பண்ணுறாங்க. அவங்களோட சீரீஸில் வந்து நான் ஒருத்தால் தான், ஐ கெஸ் நான் ஒரு ஆள் மட்டும்தான் சீசன் 2ல் இல்லைன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே சீசனில் 1ல் இருந்த எல்லாருமே சீசன் 2 இருக்காங்க. ஸோ மேபி அதனால் கூட எல்லாரும் இருக்காங்க, ரவி மட்டும் இல்லையேன்ற ஒரு கொஸ்டின் அதனால் கூட நிறைய பேர் கேட்கலாம். பட் ஸ்டில் அந்த ரவி கேரக்டர் வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணாங்க. அது தேங்க்ஸ் டு அப்துல் சார் அண்ட் தீபக் சார் தான். அவங்களோட உங்களுக்கும் சீரியஸ் வந்து என்ன கூப்பிடலாம்? என்னவே கூப்பிட கண்டிப்பா. உனக்கு நீ இருக்கிற திறமைக்கு நீ போயிருவ, நீ இருக்கிற திறமைக்கு போயிருவ, போனா என்னைய கூப்பிட்டு போ, சரியா? அதுதான். ஏன்னா இப்போ நிறைய பேர் இவங்களோட கமெண்ட்ஸ்லயுமே கேட்டுட்டு இருக்காங்க, இந்த சீரீஸ்ல இவங்க இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களோட ஹார்ட்லி ஃபியூ எபிசோட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும்போது இவங்களோட ஒர்க் நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆன் செட் அப்படின்னு இருக்கும்போது லித்தன்யா பத்தி கண்டிப்பா லிட்டில் ஸ்டார் தான். லிட்டில் ஸ்டார் என்ன ஒன் டேக் ஆர்டிஸ்டா? இட்ஸ் நாட் அபௌட் ஒன் டேக் 2 டேக்ஸ்லாம் இல்லை. அவர் டயலாக்
எப்படி மனப்பாடம் பண்ணுறானே தெரியல இந்த வயசில். அது சரளமாக அடிக்கிறான். ஒரு கேஷுவலாக ரொம்ப நடிக்கிற மாதிரியே இல்லாமல் இருக்கிற டைலாக் யதார்த்தமா. ரொம்ப யதார்த்தமாக பேசுறது வந்து கிஃப்டட் தான். அதான் இவங்கள்ட்ட கேட்டு கேளுங்க. இது என்னோட ஸ்கிரிப்ட் பேப்பர் ஏன் டைலாக்ஸ் ஃபுல்லா படிப்பா. படிச்சுட்டு அதனால தான் கேட்க சொன்னேன். பெருமை பேசுமா அதுதான் என்னை பத்தி பேசுங்க அப்படின்றா. ஓகே, ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு கேம் செக்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். உங்களுக்கு தான் பிகாஸ் ஏன்னா அந்த லவ் ரிட்டர்ன்ஸ்ல வந்து இவர் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு அப்படின்னால இன்னும் மாட்டவே இல்லைங்க. அதுக்குள்ளே அப்படிதானே போகும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது ஸ்கிரிப்ட் அப்படிதான் போகுதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு என்னன்னா இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸ் பேசிக்லி எல்லா இவங்களும் சரி சாய்த்ரா எல்லாருமே சேர்ந்து நான் வந்து ஒவ்வொருத்தர் பேர் சொல்லுவேன். I'll give you சிக்னல், இதுதான் சிக்னல். இப்படி பண்ணும்போது நீங்க பாசிட்டிவ்ஸும் நெக்ஸ்ட் டேப் கேட்கும்போது நெகட்டிவ்ஸும் ஸோ அவங்க பாரு அவங்க எங்களுக்கு வேணும் வேணும் அவ்வளவுதான். ஏன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே டு கிக் ஸ்டார்ட் அரவிந்த். நல்ல ஆக்டர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போதே சரி இவங்க பெரிய ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்களான்னு நினச்சேன். எல்லாம் லட்சமாக சொல்கிறேன். இல்ல என்ன எடுத்தது நெகட்டிவா சொல்றேன். கொஞ்சம் பாசிட்டிவா ஏதாச்சும். ரொம்ப ரொம்ப ஜாபியல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. வருவாங்க. வாங்க போதும் நீங்கள் தானே கேட்டீங்க. நெகட்டிவ் வாங்க. 1 hour 2 hours ஆகும். எல்லாம் செட்லாம் எல்லாம் ரெடியாக உட்காந்துருப்போம். 4 hours 5 hours கழிச்சு வந்தாங்கன்னு பிரிச்சு தள்ளி என்ன பண்ணுறாங்க அப்போதான் தெரிஞ்சு 5 மணி நேரம் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வராங்க உட்காந்துருக்காங்க. என்ன தடவை கீழெல்லாம் அப்படியே வரையும் மேக்கப்லாம் வந்து இல்ல இல்ல போதும். ஓகே நெக்ஸ்ட் ரித்தன்யா. வெரி கியூட் கேர்ள். குழந்தை வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்கேன். ட்ரீம்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். உள்ளே வரும்போதே தெரிஞ்சு ஓகே இவள் ஸ்கோர் பண்ணிடுவா. இவள் சரியான சேட்டை. ஐயோ 1 சொன்னா 4 பண்ணுறது, 4 சொன்னா 12 பண்ணுறது, 5 ரூபாய் கடி சொன்னா 50 ரூபாய் கடிப்பாளே. என்னங்க நீங்க 18 பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஸ்கோரிங் Coaching ஸ்க்ரீனே இங்க பாரு ஸ்கோரிங் பண்றாங்க. ஒரு பாத்திர கடிக்க போறேன். ஐயோ ஸ்கோரிங் சரியான ஸ்கோரிங். ஆனால் ஸ்க்ரீனில் இவ கூட நடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அது குழந்தைனாலும் அது கியூட். எப்பயுமே குழந்தை இருக்கும்போது ஒரு கியூட்னஸ் இருக்கும்ல. ஸோ அதை பாசிட்டிவ் பாத்துக்கப்பா. ஸ்கோரிங் பண்ணிட்டே இருப்பா. நமக்கு ஈக்குவலாகவும் நமக்கும் ஒரு கொடுப்பா. ஸோ நமக்கு நல்லா ஜாலியா இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் தீபா பாலு. பாசிட்டிவ். வெரி ஸ்வீட். ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபஸ்ட் டைம் அம்மா கூட தான் பேர் பண்ணாங்க. ரொம்ப பயந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக ரொம்ப ஹானஸ்டாக இருந்தாங்க. ஸ்க்ரீனுக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருந்தாங்க. தொழிலுக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப ஹானஸ்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட க்ரோத்துக்கு காரணம் வந்து அவங்களோட கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க். போட்டுருங்க லீவ் வந்தீங்க நான் மாற்றணும்ல. அவங்க தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க மாத்துங்கன்ட்டு. என்னங்க இது சேஃப் கேம். என்னன்னா டேர் கொடுக்கணும். எனக்கு மட்டும் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் பாப்பா அவர் சொன்னாரு நெகட்டிவ். வேற யாருக்குமே சொல்ல மாட்டாரு. கிளாஸ் இருக்கு. அப்படி இல்லை. முன்னாடி கிளாஸ் இருக்கு. முன்னாடியே கிளாஸ் சும்மா ஏதாவது சொல்லலாம். நெகட்டிவ் சும்மா சொல்றதுன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. சாரிங்க வரல. ஏங்க இது இருந்த safe 4 game. பாயிண்ட் பாவம் அவங்களுக்கு கூட அதுவும் காமெடியா தான் கொடுத்தாங்க. சரி லாஸ்டா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அந்த ரவி பாரதி கேரக்டரே ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம சேனல் தான் ஒர்க் பண்ணாங்க. பட் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. சரியான ஸ்கிரிப்ட் அமையல அந்த மாதிரி. பட் ஹார்ட் பீட்ல வரும்போது இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். லைக் அன்எக்ஸ்பெக்டட் தான். என்ன சொல்றது? ஏங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனா நீங்க இவங்கள மட்டும் மாட்டி விட்ட மாதிரி ஏதோ அவ்வளவுதான் பிரிச்சு கொடுத்து அந்த குழந்தை பாருங்க அழ ஆரம்பிச்சிருச்சு. நீ வேணும்னா சொல்லு. இல்ல அதுவுமே இப்போ அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பாசிட்டிவ். பாசிட்டிவே இல்லையா? அதுதான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கா. நெகட்டிவ் யோசிச்சா பரவாயில்ல. பாசிட்டிவ் யோசிச்சா என்ன? சரி ஓகே நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அதுக்கு ஆர்வமா இருக்காப்ல. நான் ஃபீவர் இருக்கும்போது என் கிட்டே வரலையா? நான் இல்லவே இல்ல. வேற ரூம்லயே இருந்தாங்க. கோச்சிக்கிட்டே நான் ஷூட்லயே இல்ல. இல்ல இருந்தீங்க. ஃபீல் பண்றாப்ல. சரி ஓகே அது நெகட்டிவ். தற்காப்பு. பாசிட்டிவ் சொல்லு. பாசிட்டிவ் ரொம்ப யூஸ்மே. நெகட்டிவ் பட்டுன்னு சொல்லிட்டா. பாசிட்டிவ் பழி வாங்குறாங்க.
பாசிட்டிவ். இல்ல இப்போ இவருக்கு பாசிட்டிவ்ஸ் எதுவும் இல்லையா? இருக்குமே, நிறைய இருக்கும்ல. எதனா கழுத்து வலி. அது யோசிச்சு சொல்லு. இப்போ இவங்களுக்கு சொல்லு. நல்லா பார்த்துவாங்க. ஆஹா, நல்லா பார்த்து. எவ்வளவு வாங்கி கொடுத்தாங்க உள்ள வரும்போது? லவ்வுங்க. லவ். சரி, நெகட்டிவ். நிறைய சொல்லிட்டு போறா. ஞாம், ஞாம், ஞாம். நெகட்டிவே இல்ல என்ன பத்தி சொல்ல. இல்ல, நெகட்டிவ் இல்ல அப்படின்னு. அது எப்படி அவங்கள்ட்ட சொல்லாம அவங்க கேட்காம? என்ன point? சரி, அவங்க சரி நீங்க சொல்லுங்க. நீதான் சொல்லணும். சரி சரி சொல்லுங்க. அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ம். அது என்னன்னு தெரியல. அவர் ஏதாவது அவர் நார்மலா எப்படின்னா எதாச்சும் பண்ண கூட ஓகேவா அது அந்த ஒரு இது இருக்கு அவர்கிட்ட. So எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. கேரிங் மென்டாலிட்டி. அண்ட் வந்து கலாய் பாருங்க, செம்மையா கலாய் பாரு. பாக்க கலாய்க்கிறதுக்குலாம் என்னங்க எப்படி நெகட்டிவ்? பாக்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்டே விட்டாரு என்ன ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆ, ஆ, ஆ. அதுக்கு அடுத்த நாள்ல செம்மையா ஓட்டுவாரு, பயங்கரமா ஓட்டுவாரு செட்ல. ம். நெகட்டிவ்னா வேற அவருக்கு நெகட்டிவ் எதுவுமே கிடையாது, பாசிட்டிவ் தான் நிறைய. ஓட்டுறதுலாம் நாங்கள் செய்தது சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க. அவ்வளவுதான் ஆக்சுவலி. ஓட்டுற பாவம். என்ன நெகட்டிவ் சொல்லணும்னே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போல. சரி, ஓகே, இந்த திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ போத் அப்படின்னு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ பீங் அ ஃபாதர் ரோல் அண்ட் மதர் ரோல் அப்படின்னு வந்து அட் த வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கெரியர் அப்படின்னு இருக்கும்போது, how do you take this and how do you see this? ஆக்சுவலி எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மதர் ரோல்ன்றது மீறி கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் அந்த கதையா பார்த்தேன். அதை இந்த வயசுல நம்ம இது பண்ணிட்டா நெக்ஸ்ட் அதெல்லாம் நான் யோசிக்கிட்டேன். பட் அந்த கதைக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை நம்பி நான் வந்து இந்த ஸ்டோரி எடுத்தேன். பிளஸ் எனக்கு வந்து சிலின்னு ஒரு காதல் மூவி ரொம்ப என்னோட ஃபேவரட். அவங்க காம்போ ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும் மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அப்படி நான் யோசிக்கவே இல்லைங்க. அப்படிலாம் அப்படி நினச்சிருந்தா தாத்தா ரோல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஸோ அதுக்கு இருக்க மாதிரி எனக்கு என்ன எக்ஸ்ப்ளோரேஷன் தான். லைக் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதில் என்ன இந்த குழந்தை கூட நடிக்கும்போது ஐ ஹவ் லேர்ன் சம்திங். லைக் வாட் எவர் இட் இஸ், ஃபீவராக இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு வந்து டயலாக் கரெக்டாக பேசலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இட் வாஸ் லைக். அண்ட் அஸ் அ கப்புள் சீரீஸ் பண்ணிட்டோம். ஃபாதர் பெரிய இது இல்லை அப்படின்றீங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நான் கடைசியாக தான் வைக்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ I think post COVID வந்து we have like plenty of options like OTT வர ஆரம்பிச்சிச்சு and everybody has started doing series and it is like too many in number அப்படின்னு இருக்கும்போது என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, யூஆர் ஜஸ்ட் ரன்னிங் இன் அ ரேஸ், நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து ஷைன் ஆகணும், ஒரு கேப் விட்டாலுமே நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் என்னைக்காவது இருந்திருக்கா? இருக்கு, அது கண்டிப்பாக இருக்கும்ல, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும் அந்த இது. எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா இப்போ எப்படி யார் உள்ள வராங்க, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வராங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் வந்து லீட் ஹீரோயின்னா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். பட் இப்போ எனக்கு அப்படி தெரியல, யார் வேணா வரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. பர்சனலா நான் ஃபீல் பண்றேன், அது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நம்ம இங்க பாக்குறோம், நாளைக்கு இது பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு மாறுது, முன்ன மாதிரி இல்ல. ஆனா நம்ம லைட்டா கொஞ்சம் டவுன் ஆனாலும் நம்மள மேல ஏறி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு மட்டும் நான் கத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம சூஸ் பண்ற ப்ராஜெக்ட், நான் முன்னெல்லாம் ஏனோ தானோன்னு என்னென்னமோ எடுப்பேன். ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போதான் கொஞ்சம் யோசிச்சு இல்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நிறைய இது கோவிட்க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு நிறைய. யுவர் டேக் ஆன் இட் இஸ் போத் ப்ராஸ் அண்ட் கான்ஸ். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. லைக் நீங்க சொன்ன மாதிரி கொரோனாக்கு முன்னாடி இவ்வளோ எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடைச்சிருக்குமானா கிடையாது. ஏன்னா there were limited space, யூடியூப் சேனலே கம்மி தான். ஆரம்பிச்சும் போது விரல விட்டு எண்ணி ஒரு 4 டாப் சேனல்ஸ் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, விச் இஸ் வெரி குட், ஹெல்தியும் கூட. ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சென்ஸ் லைக் நம்ம ஓடணும். எஸ், இத்தனை பேர் இருக்காங்க. காம்படிஷன் இல்லாமல் ஃபீல்டே கிடையாது. உங்கள் ஃபீல்டிங் காம்படிஷன் இருக்கும், என் ஃபீல்டிங் காம்படிஷன் இருக்கும். நம்ம எப்படி நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கற்றுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது இவ கூட கற்றுக்கிறது, இந்த மாதிரி நம்ம எப்படி கற்றுக்கிட்டே இருக்கோன்றது தான் மெயின். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக போய் ஜெயிக்கிறதோ இல்லை சிங்கிள் ஸ்டார் ஆகிறதோ ரொம்ப கஷ்டப்படணுன்ற இதை தாண்டி நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளோட திறமையை காட்டுறதுக்கு இல்லை நம்ம ஸ்கில்லை காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. குட் திங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ஒரு ப்ரெஷர், ஆட் ஆன் ப்ரெஷர்னு மாதிரி இல்லையா? எப்படி சொல்றீங்க ப்ரெஷர்? இப்போ என்னன்னு சொல்றது, அஃப்கோர்ஸ் காம்படிஷன் அப்படின்னு இருக்குன்னா ஓடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாலுமே
ஒரு ஐயோ நம்ம காணாம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லை அந்த பயம் காம்படிஷன் இல்லாட்டினாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க்கே இல்லாட்டினாலும் நமக்கு அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் இந்த சேனல் இல்லாட்டினாலும் வேற சேனல் ஒர்க் பண்ண போறேன். ஓடிடி இல்லைன்னா ஓடிடி படம் இப்படி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னா அதுவும் ஒரு பயம் தானே. ஐயோ நம்ம எங்கேயுமே வரலையே, யாருமே வரல, நம்மளும் வரலன்ற போது இப்போ நம்மளுக்கு முன்னாடி வேற யாராவது ஓடிட்டு இருக்காங்கன்னா சரி இவரை மாதிரி இன்னொருத்தவங்க பண்ணுவாங்கல்ல, அவரை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவரை மாதிரி அவர் பண்றால, இவர் பண்ணாலும் சார் அவரை கூப்பிடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் ஆகும், நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். குட் அண்ட் பேட் தான். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க ஹானஸ்டாக இருந்துட்டீங்கன்னா வெல் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு பிஃபோர் யூ வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டு கிக் ஸ்டார்ட் வித் உங்களிருந்து ஆரம்பிக்கலாம். Thank you for watching the Love Returns. கியூட். கண்டிப்பா எல்லா எபிசோட்ஸும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கும். ஏன்னா அதுக்கான நிறைய ஃபேன்ஸ் இருக்கும்போது இதுக்கான ஃபேன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல பயங்கர ஹோப் இருக்கு ஹிட் ஆகும்ட்டு. ஸோ கண்டிப்பா எல்லா எபிசோட்ஸும் வாட்ச் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ஃபார் த லவ் யூ ஆல் ஆல்வேஸ். இதுவும் பாருங்க, கண்டிப்பா இது எல்லா எபிசோட் எல்லா சீரீஸ் மாதிரியும் சரிகமா லவ் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இந்த மாதிரி சீரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய திரை வரணும். மை பெஸ்ட். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.